இருக்கிற போகிறா வர்றா, ஆனால் ஒரு ரூபா கூட கையில் காட்டவே மாட்டேடி. ஆ என்ன 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 இல்லை 5 ரூபா. ஆ 5 ரூபா வச்சு என்ன பண்ணுறது? நீங்கள் 1 ரூபா கூட காட்டலன்னு சொன்னீங்க, நான் 5 ரூபா காட்டுறேன். பிடிங்க. ஆ பிடிங்க வேணுமா நம்ம அந்த 5 ரூபா எடுத்துகிட்டு ஓடியே போடு. எங்கே ஓடணும்? வச்சுட்டு எங்கே ஓடுறது? எங்கேயாவது ஓடு, ஒன்றும் பண்ண முடியாது தானே. இப்போ மட்டும் தெரியுதுல்ல, இப்போ மட்டும் தெரியுதுல அந்த 5 ரூபா வச்சுட்டு எங்கே ஓட சொல்கிறேன். இங்கே இதில் அந்த 5 ரூபா வச்சுட்டு நாக்கா வலிக்க முடியும்? அதை வலிக்கலாம், வலிச்சு கட்டுறா நாக்கெல்லாம் வலிக்கலாம். ஆனால் நீ பண்ணுற பாரு என்ன தானடி தைக்கிற காசெல்லாம் என்ன தான் பண்ணுற? தைக்கிறியா இல்லை நான் வர நேரத்தில் மட்டும் தைக்கிற மாதிரி உட்காந்துருக்குறியா? சசி இப்பெல்லாம் பேசுனீங்கன்னா எனக்கு வந்து கோபம் தலைக்கு மேல வரும். தலைக்கு மேலே என்ன வரும்? நம்ம எத்தனை மாசத்துல எத்தனை லோனு கட்டுறோம், எந்தெந்த தேதியில கட்டுறோம் சொல்லுங்க பாப்போம். அது தெரியாது. நீ ஒன்னா ரெண்டா எடுத்து வச்சிருக்கிற. மாசத்துல 31 நாள்ல 15 நாள் லோன் கட்டுறேன். அப்ப எந்தெந்த லோன், அந்த அதுக்கெல்லாம் யார் காசு கொடுக்குறா? நீ கொடு. சரி ரைட். இப்போ என்ன சொல்ல வர்ற? காசு இருக்கா இல்லையா? இல்ல. சரி ரைட்டு விட்டுருப்போ. அவ்வளோதானே, சிம்பிளாக இல்லைன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. இதுக்கு எத்தனை லோனு எம்மா கணக்குலாம் என்கிட்ட எதுக்கு? காசு கணக்கு கேட்டா அப்படிதான் சொல்ல முடியும். சரி ரைட்டு, நான் கேட்கல விடு. கணக்கு கேட்டது ஒரு குத்தமாயா? என்ன பேச்சு பேசுகிறா பாரு. வீட்டில் பொம்பளைகள்கிட்ட மட்டும் கணக்கு மட்டும் கேட்கக்கூடாது பாரு. நம்ம ஒன்று கேட்டால் அவள் ஒரு சண்டை போடுறான்.